ஹலோ காய்ஸ், வெல்கம் டு விஜே தமிழ் கேமிங். இன்றைக்கி இந்த வீடியோவில் ரொம்ப கஷ்டமான கிராணி கேம் தான் பார்க்க போகிறோம். வாங்க கேமில் வர போயிடலாம். ஓகே, இப்போ நம்ம இந்த கிராணி கேமில் ஹெலிகாப்டர் எஸ்கேப் தான் பண்ணலான்னு இருக்கிறேன். நான் இப்போ ஹெலிகாப்டர் எஸ்கேப்புக்காக நிறைய பொருட்கள்லாம் இருக்குது. அது கொஞ்சம் ஈஸியெலாம் கிடையாது, கொஞ்சம் கஷ்டம்தான். இப்போ வாங்க கேமில் வர போகலாம். இப்போ லோடிங் ஆகினே இருக்குது ரொம்ப நாளாக கேம் போடல, அதனால தான் இப்போ நான் கேம் போடுறேன். இப்போ லோட் ஆகுது. ஏனுங்க டே 1 வரட்டும். ஓகே, டே 1 வந்துடுச்சு. இப்போ நம்ம கிராண்ட்பாவோட வீட்டு உள்ளார போகலாம். இந்த சவுண்டே ஒரு மாதிரி இருக்குது. ஓகே, நம்ம வீட்டுக்குள்ளார வந்துட்டோம். இந்த கதவை திறந்து ஸ்ட்ரைட்டாக இப்போ மேலே தான் போகணும். இங்கே 2 பேர் இருக்கிறதுனால நமக்கு கன்ஃபியூஷன் ஆகும். இதோ அங்கே வராரா. இப்போ நம்ம மேலே போய் அங்கே இடத்துல ஒரு ஆரம்பத்திலே அடி வாங்கிட்டோம். ஏதாச்சும் ஒரு பொருள் எடுத்துட்டாச்சும் அடி வாங்கணும் கைஸ். இப்போ ரொம்ப அடி வாங்கினதுனால மறுபடியும் ரீஸ்டார்ட் பண்ணலான்னு இருக்கிறேன் நான். ஓகே, ரீஸ்டார்ட் பண்ணலாம். இன்னும் கொஞ்ச நேரத்தில் டே 1 வரப்போகுது. ஏன்னா நான் டே 1 மறுபடியும் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஏன்னா நான் எந்த ஒரு பொருளும் எடுக்காமல் சட்டுன்னு அடி வாங்கிட்டேன். இங்கே பாருங்கள், பனிமழை பொழிய போகுது. அது பனிமழை இல்லை, அது கேமில் அந்த மாதிரி கையை வச்சா அது அப்படி தான் இருக்கும். இப்போ மேலே போயிட்டு இப்போ என்ன பண்ணோன்னா 2 பேரையும் டிஸ்ட்ராக்ட் பண்ணிவிட்டு நம்ம மேலே போகணும். இங்கே போட் கீ இருக்குது, இதை எடுத்துன்னு போயிட்டு இங்கே போட்டுருவோம். ஓகே, இப்போ இந்த ஃபஸ்ட்டு டேலே முடிக்கலான்ட்டு தான் பிளான் போட்டுனுக்கிறேன். வாங்க, அந்த போட் கீயை போட்ட சத்தத்தில் கிராணி கீழே வந்திருக்கணும். அதனால நம்ம இப்போ மேலே போயிடலாம். அப்படியே ஜோலி முடிஞ்சு டபுள் அட்டாக்கு ஆத்தாடி டபுள் அட்டாக் போட்டு நம்மளை போயிட்டாங்க. ஓகே கைஸ், நான் மறுபடியும் வந்திருக்கிறேன். இந்த தடவை டே 2 தான் நான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறேன். ஏன்னா மறுபடியும் அதே மாதிரி பண்ணோன்னா நமக்கு கொஞ்சம் கேமில் ரொம்ப லாங்காக போகும். அதனால் நான் டே 2ல் ஸ்டார்ட் பண்ணுறேன். மேலே தான் நான் போயிட்டு சட்டுன்னு போய் ஒளியணும், திரும்பியே பார்க்கக்கூடாது. எதுக்கும் பார்த்துப்போம். இருங்க, நான் அதில் உள்ளார என்ன இருக்குதுன்னு தெரில, அப்புறமா பார்த்துக்கலாம். இப்போ கிராணி வருது கைஸ். முதல் தடவையாக கிராணி என்னை பார்க்காம போயிடுச்சு. இப்போ நான் இங்கே என்னென்ன இருக்குதுன்னு எக்ஸ்ப்ளோர் பண்ண வேண்டியது தான். இங்கே ஒன்றும் இல்லை. ஓகே, இந்த சைடு இங்கே என்ன இருக்குது, மாட்டிக்கினாங்க 2 பேரும். ஸ்கன் கன் கிடச்சிடுச்சு. ஓகே, இப்போ வாங்க நம்ம ஸ்கங்கனை வச்சு ஒரு வேட்டையை தொடங்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம கிராணி சுட்டாச்சு. நம்ம கிராண்ட்பா வருவார். எங்களை வேறு படிக்கட்டுலேருந்து தள்ளி விடணும். ஓகே, இப்போ கிராண்ட்பாவை சுட்டுட்டு புல்லட்டை மட்டும் எடுத்துப்போம். என்னமோ சாமி அந்த மாதிரி டான்ஸ் ஆடினுக்கிறாங்க. எப்பா இப்போ பார்த்தீங்களா, மொட்டையை நம்ம நவுத்த முடியுதுன்றதுனால தான் இந்த மாதிரிலாம் நடக்குது. பாருங்க கைஸ், நம்ம கிராணிக்கெலாம் கால்லாம் இருக்குது, நகர விட மாட்டேங்குதுங்க இந்த கிராணி. கொஞ்ச நேரம் இங்கே தான் இருக்கணும். இப்போ போகலாம். மேலே போயிட்டு அந்த ரூமை மட்டும் ஓப்பன் பண்ணி விட்ருவோம். அது நிரந்தரமாக ஓப்பனாக தான் இருக்கும். மேலே போயிட்டு அப்படி என்ன இருக்குதுன்னு மட்டும் பார்த்துட்டு வந்துடுவோம். ஓகே, இப்போ மேலே வந்தாச்சு. மேலே இங்கே என்ன இருக்குன்னா, இங்கே ஒரு மண்ணும் இல்லை. இங்கே போய் பார்த்தோன்னா இங்கே இங்கேயும் எதுவும் இல்லை. இங்கே ஹெலிகாப்டர் மேனுவல் கிடச்சிக்குது. நம்ம ஃபஸ்ட்டு எடுத்த உடனே ஹெலிகாப்டர் மேனுவலே கிடச்சிச்சின்னா ஹெலிகாப்டர் எஸ்கேப் தான் பண்ணலான்ட்டு இருக்கிறேன். அது பண்ணனால ஆரோக்கியம்லாம் மோட்டிவேஷன் கிடச்சிடுச்சின்னா நல்லாயிருக்கும். இங்கே பாருங்கள்,
இங்கே வந்து நம்ம செயின் கட்டுற பார்த்துருங்கிற இங்கே வந்து ஓப்பன் பண்ணி விட்டு அப்படியே உள்ளே போயிட்டு இந்த செயின் கட்டரை எடுத்துகிட்டு எதுக்கும் இங்கேயும் கட் பண்ணி விட்ருவோம் கைஸ். ஏன்னா எல்லா இடத்துலையும் கட் பண்ணி விட்டா தான் நமக்கு சேஃபு. நம்ம இப்போ மேலே போகிறதுக்கு முன்னாடி இங்கே கன்று எடுத்துருவோம். இன்றைக்கி நான் கிராணி 2ல் இருக்கிற கிரனேட்டை நான் வெடிக்க வச்சு காட்ட போகிறேன். ஏன்னா கிரனேட் எங்கே வேணா இருக்கலாம். ஓகே, இங்கேயும் எதுவும் இல்லை. இப்போ மேலே போயிட்டு நாம் ஒரு சம்பவம் பண்ண வேண்டியது இருக்குது. வந்து வாங்க அப்படியே மேலே போவோம். அதோட கிராணி பார்ட் 3ல் நமக்கு கேட் எஸ்கேப்பும் இருந்துக்குது. அதுவும் வேணும்னா கமெண்ட் பண்ணுங்கள், நான் போடுறேன். ஓகே கைஸ், இப்போ நம்ம எல்லாத்தையும் எடுத்துக்கின்னு மேலே போயின்னுக்கிறோம். இப்போ மேலே தான் இங்கே இல்லை, இந்த டோரும் ஓப்பன் ஆகாது. ஓகே கைஸ், இங்கே தான். இங்கே வந்து இதை இப்போ இப்படி போட்டுருவோம். இப்போ அது கீழே விழுந்துடும். இப்போ ஸ்கன்கன் தேவைப்படுது. இந்த ஸ்கன்கனை வச்சு கரெக்டாக குறி பார்த்து சுடணும். ஏனோ தானம் சுட்டு விட்ருவேன். ஓகே கைஸ், குறி பார்த்து தான் சுட்டுருக்கோம். இங்கே பாருங்கள், கிரனேட் இருக்குது, கிரனேட் பாக்ஸ். இதை நான் உங்களுக்கு வெடிக்க வச்சு காட்டுறேன். ஐயோ, கையில் எடுத்துட்டேனே. ஓகே, இப்போ வந்து நமக்கு இந்த செயின் கட்டரை எடுத்துக்கிட்டு போயிட்டு இதை கட் பண்ணிடணும். ஓகே, சர்ப்ரைஸ். இங்கே பார்த்தீங்களா ஒரு பாடி வந்து விழுதா? அதை பார்த்த உடனே லைட்டாக ஜக்கு விடும். நமக்கு ஹெலிகாப்டர் கீ கிடச்சிடுச்சு. நம்ம ரொம்ப மேலே தான் போயின்னுக்கிறோம். இப்போ அந்த கிரனேட்டை வச்சு நம்ம சிலதெல்லாம் பண்ணலான்னு இருக்கிறேன் பிளானு. ஃபஸ்ட்டு அவங்கள சத்தம் போட்டு இங்கே வர வைக்கணும். அப்புறம்தான் கிரனேட்டை போடணும். ஐயோ, இங்கே போட்டேனே, தரையில் போடணும். இப்போ தேவையில்லை, அதனால தான். ஓகே, இது போட்டுட்டேன். இப்போ இது உள்ளார போயிட்டு கிரனேட் எடுத்துக்கின்னு அங்கே வந்தால் கிராணி இருக்கும். அந்த கிராணியை வந்து போட்டு தள்ளுறதுக்கு தான் இந்த மிஷின். கைஸ், நான் கிராணி வந்து போட்டு தரலான்ட்டு என் மேலேயே லைட்டாக போட்டுக்கிட்டேன். ஆனால் கிராணி கீழே போயிடுச்சு. நான் கிரனேட் எடுத்து போட்டேன், இருந்தாலும் அது கிட்ட வந்துடுச்சு. அதனால் நான் ஓடிட்டேன் அங்கேருந்து. ஓகே, இப்போ நம்ம உள்ளே போய் குதிப்போம். உள்ளே அங்கே கிராண்ட்பா இருப்பான். அதான் கொஞ்சம் பயமாக இருக்கே. பயம்லாம் ஒன்றும் கிடையாது. இதை பாருங்க, ஸ்டார்டிங்லே வந்துட்டாரா? அப்படியே தக்கத்துன்னு ஆட வேண்டியது தான். அவ்வளோதான் கைஸ். இப்போ ஹெலிகாப்டர் எஸ்கேப் மட்டும்தான் பண்ணணும். அவ்வளோதான். ஹெலிகாப்டர் எஸ்கேப்க்கான எல்லா பொருளும் கிடச்சிச்சு. நிறைய பொருள்லாம் கிடைக்கல. நம்ம நிறைய பொருள் கண்டுபிடிச்சிருக்கோம் ஹெலிகாப்டர் எஸ்கேப்புக்குன்னே. ஃபஸ்ட்டு போட் எஸ்கேப் பண்ணலான்ற முடிவில் இருந்தேன். ஆனால் ஹெலிகாப்டர் எஸ்கேப் பண்ணலான்ட்டு, ஏன்னா ஹெலிகாப்டர் மேனுவல் கிடச்சிச்சு, A to Z நிறையவே கிடச்சின்னுக்குது. இப்போ வந்து நம்ம கைஸ், நான் கொஞ்சம் கட் பண்ணிட்டேன். ஏன்னா நான் அது இதுன்னு தேடி விஞ்சி தான் இப்போ எனக்கு இப்போ கிடச்சிக்குது. இங்கே பார்த்தீங்களா, ஃபியூஸும் கிடச்சிடுச்சு. மீதிலாம் எங்கே இருக்குன்ட்டு லைட்டாக எனக்கு தெரியும். ஏன்னா நான் ஒரு கிளான்ஸ் பார்த்துட்டு வந்துட்டேன். இங்கே பாருங்கள், இந்த பீனத்தை வச்சு அப்படியே தட்டிட்டு இங்கே வந்து உக்காஞ்சோன்னா கிராணி வரணும். ஓகே கைஸ், நான் கிராண்ட்பாவை மட்டும் போட்டு தள்ளிட்டேன். இப்போ கிராணி வந்து என்னை துரத்தினே இருக்குது. நான் புல்லட்டை அங்கேயே போட்டேன். அதான் இப்போ எனக்கு கிராணி சுத்தமாக துரத்தினே இருக்குது. நான் அங்கேருந்து புல்லட் எடுக்கணும். இங்கே பாருங்க கைஸ், கிராண்ட்பா படுத்து கிடக்குறது. இப்போ வச்சு ஒரே சுடு. கிராணி தக்கத்தன்னு ஆடு. ஒரே கொண்டாட்டம்தான். ஓகே கைஸ், இப்போ நம்ம நிறைய இடத்துல வந்து பேப்பர்ஸு ஷீட்டெல்லாம் கலெக்ட் பண்ணணும். இங்கே என்ன இருக்குதுன்னு பார்த்துருவோம். டோர் ஹேண்டிலு, இது நமக்கு இப்போதைக்கு தேவைப்படாது. இருந்தாலும் அதை நோட்டீஸ் பண்ணி வச்சுக்கணும். சேஃப் கீயில் கன்ஃபார்ம் ஏதாச்சும் ஒன்று கிடைக்கும். கிடைச்சாலும் கிடைக்கலாம் பெட்ரோலு. அதாவது பெட்ரோலில் கேஸிலின்னு. இந்த கிராணியில் வந்து அதுக்கு பேர் கேஸிலின்னு வச்சுருக்காங்க. நவுறு. ஓகே கைஸ், இப்போ நம்ம வந்தாச்சு. இங்கே சேஃப் கீயை வச்சு பார்த்தோன்னா உதவாத பொருள் ஒன்று இருக்குது.
இங்கே பெஞ்சு தான் இருக்குது. இந்த பெஞ்சை வச்சு நம்ம அந்த தண்ணி ஆஃப்டர் பஸ் இருக்கிற தண்ணியை மட்டும் எடுத்து விடணும். போயிட்டு சட்டுன்னு போய் எடுத்து விட்றணும். அப்புறம் போயிட்டு அந்த பூச்சி மாதிரி இருக்குதுல்ல, அதாவது ஸ்லெண்டரினாவோட அது பார்க்க ஸ்பைடர் மாதிரி இருக்குது. அதனால தான் இப்போ வந்து நம்ம மேலே போயிட்டு ஷார்ட் கன்ன்ற பாருங்கள், ஸ்கன் கன் எடுத்துன்னு போயிட்டு நம்ம அந்த பூச்சியை போட்டு தரணும். ஓகே, அந்த பூச்சி அங்கே தான் இருக்குது. இப்போ நமக்கு ஸ்கன் கன் தான் வேணும். ஸ்கன் கன்னுக்கு நம்ம மேலே போகணும். இங்கேயா போட்டேன்? எங்கே போட்டேன் ஸ்கன் கன்னு? இதோ இங்கே இருக்குது. இங்கே தான் போட்டேன் நான். ஆமாம், நான் விஞ்ச் எடுக்கிற இடத்துல தானே ஸ்கன் கன்னை போட்டிருப்பேன். ஓகே கைஸ், நான் வந்தாச்சு. நான் ஏன் கன்னை அங்கே போட்டேன்னா சேஃப்டி எடுக்கிறதுக்கு தான் அந்த கன்னை அங்கே போட்டேன். பக்கத்துலேயே விஞ்ச் இருந்துச்சு, அது எடுத்துக்கிட்டேன். அந்த பூச்சி ஒரு சத்தம் போடும் பாருங்க, மணி ஆட்டுவோம். கிராண்ட்பா வரதுக்கு தான் அந்த மணின்னு நினைக்கிறேன். பாருங்க கைஸ், வந்து துரத்துதா, எவ்வளோ கிட்டாக்கா வந்துச்சு பாருங்கள். அப்படியே ஒரு சுடு மண்டையிலே. கைஸ் இப்போ என்னமோ சத்தம் கேட்குது, கிராணிக்கு ரொம்ப துரத்துற மாதிரி. தோ வந்துட்டாங்களா? பாருங்க, கண்ணு ரெண்டும் ரெட் ஆயிடுச்சு. கிராணி, உனக்கு மட்டும் என் கண்ணு ரெட் ஆகலை. ஓகே, இப்போ இங்கே குரோபார் கிடச்சிக்குது. இந்த குரோபார் தூக்கின்னு போயிட்டு அங்கே போட்டுருவோம். ஒன்ஸ் நம்ம அவுட் ஆகிட்டோன்னா மறுபடியும் இங்கே தான் வந்து கன் எடுக்கணும். அதனால் கன்னையும் எடுத்துகிட்டு போயிட்டு அங்கே போட்டுருவோம். அவுட் ஆகிட்டோன்னா இந்த பெரிய பூச்சி மாதிரி இருக்குதுல்ல, அது ரீஸ்பான் ஆகி வந்துடும். இப்போ கீழே போயிட்டு என்ன இருக்குதுன்னு பார்ப்போம் வாங்க. இப்போ கீழே போகணும். ஓகே, கீழே போயிட்டு இங்கே தானே அட்டைப்பெட்டி இருக்குது. அட்டைப்பெட்டியில் என்ன இருக்குது? வெப்பன் கீ. ஓகே, எதுவும் வெப்பன் கீ கிடச்சிக்குது. மேலே வந்து என்ன இருக்குதுன்னு பார்க்கணும். மேலே போகலாம். ஓகே, இப்போ மேலே போயிட்டு வெப்பன் கீ இது பெட்ரோல் கிடச்சிச்சின்னா நல்லாயிருக்கும். பெட்ரோலு. பேட் லாக்கி வந்து ஹெலிகாப்டர் எஸ்கேப்புக்கு யூஸ் ஆகாது, அதை இப்பயே சொல்லிடுறேன். நம்ம பெட்ரோலுக்கு எங்கே போகிறது? எல்லா இடத்துலையும் பார்த்தாச்சு. சரி, ஏதோ ஒன்று நம்ம அரேஞ்ச் பண்ண ஆரம்பிச்சிடுவோம் கைஸ். இப்போ வந்து இது எடுத்துன்னு போயிட்டு மேலே இங்கே போயிட்டு இப்படி போட்டு வரணும். மறுபடியும் கீழே வந்து எக்கச்சக்க ஷீட்டெல்லாம் இருக்குது, எல்லாம் எடுத்துன்னு போய் போடணும். இங்கே குரோபார் இருக்குது. ஓகே கைஸ், நமக்கு இங்கே வந்து ஹேண்டில் இருக்குது. அது இப்போதைக்கு தேவையில்லை, அது டோர் எஸ்கேப்புக்கு தான் தேவை. இப்போ வந்து நமக்கு இங்கே ஒரு ஷீட் இருந்துச்சு, அதுக்கு முன்னாடி கன் எடுத்துடுற வேண்டியது தான். இப்போ இந்த ஸ்கன் கன்னை வச்சு நான் மொட்டை சொட்டையெல்லாம் வர வச்சு ஷூட் பண்ணலான்னுக்கிறேன். இங்கே போட்டுரும் எதுக்கும். ஓகே கைஸ், இப்போ நம்ம போயிட்டு அந்த ஷீட்டு மட்டும் எடுத்துகிட்டு வந்துடும். ஷீட்டு இல்லை, ஃபோட்டோ. இந்த பாருங்களேன், இந்த மொட்டைக்கெல்லாம் ஃபோட்டோ வருதுன்னா என்ன அர்த்தம்? இங்கே கேமரா இருக்குதுன்னு அர்த்தம். கேமரா இருக்குது, நான் அதை பார்த்தேன். ஐயோ கைஸ், பார்த்தீங்களா? நம்ம இது மொட்டையை பற்றி சொல்லும் போதே அப்படியே பொத்திக்கணும். இது வரான் நம்ம மொட்டை. இப்போ நம்ம வந்து சேஃப் கீயாக என்னமோ ஒன்று, சேஃப் கீ இல்லை, அதை வந்து கண்ட்ரோல் கீயை நம்ம ஒன்று கீழே போட்டுட்டு அப்படியே கிரனேட் எடுத்துன்னு வந்து தரையில் போடுறோம். இதை வந்து த்ரோ பட்டன் கொடுத்தா தான் கீழே போகும். ஓகே, இது போட்டுருவோம். ஐயோ, ட்ராப் பட்டன் கொடுத்துட்டேன் நான். வெடிக்குமா ட்ராப் கொடுத்தாலும்? வெடிக்கலை. ட்ராப்பு கொடுத்தா வெடிக்காது போல இருக்குது. சேஃப்டிக்கு ட்ராப்பு கொடுத்துருப்பாங்க. ஓகே, இதையாச்சும் போயிட்டு நம்ம த்ரோ பண்ணிட்டு வருவோம். இதை என்ன பண்ண போகிறோன்னா அப்படியே இதையும் நான் ட்ராப் பண்ணிட்டேன். எல்லோரும்
அச்சோ கிராணி. ஸ்ட்ரைட்டாக பார்த்து ஏறணும் கைஸ். எனக்கு கிராணி இங்கே தான் இருக்குது. அப்படியே மேலே பார்க்கும் பாருங்களேன். பாருங்க மேலே பார்க்குதா. அண்ணாந்து பார்க்கறது தப்பு கிராணி. ஓகே கைஸ், நம்ம இந்த சைடு வந்துட்டோம். இந்த சைடு வந்து கன்று புல்லட்டும் எடுக்கணும். கன்று புல்லட்டும் சேர்ந்து தான் இருக்குது. எடுத்து பொஜக்குன்னு சுடு. ஓகே, தக்க தைய தைய தையா அப்படின்னு ஆடி நிற்குது கிராணி. இப்போ கிராண்ட் பாவை தான் காணும். கிராண்ட் பாவை நான் பார்க்கணும். மிஸ்டர் கிராண்ட் பாவை வரணும் இங்கே. எப்பா எம்மா நான் தான் நானும் வெயிட் பண்ணுறேன். இங்கே பாருங்க கைஸ், ஐ சி யூ அப்படின்னு வரான். ஓகே கைஸ், 2 பேரையும் பேய் உள்ளார இன்ஜெக்ட் பண்ணிவிட்டு, அவங்களே ஒரு பேய் தான். நம்ம டேப்பெல்லாம் எடுத்துக்கின்னு போயிட்டு மேலே போடணும். நாங்கள் கிராணியை காணோம் சொல்லுன்னு. இங்கே பாருங்களேன், இந்த ட்ராப்பில் இந்த மாதிரி போடணும். நான் சரியாக போடல. போடு, ட்ராப் மூடலை. நமக்கு எதுக்கு வீண் வம்பு. இதை அப்படியே போட்டுடுவோம். அப்படியே போட்டு நெக்ஸ்ட்டு இன்னொரு டேப்பு மாதிரி ஒன்று இருக்கும், அதே எடுத்துப்போம். இதோ இங்கே இருக்குது, கிட்டியாக இருக்குது. அதாவது மொட்டையனோட கால். இதெல்லாம் ஒரு கால். ஓகே கைஸ், இதை போட்டோம். ஐயோ, இங்கே இதையும் துவக்கி தரையில் போட்டேன். ஷபா, சரி தரையில் கிடக்கணும். கைஸ், ட்ராப்பு காணாமல் போயிடுச்சு. அதுக்கு மீனிங் அவங்க வர்றாங்கன்னு அர்த்தம். ஓகே, அவனுங்க வராங்க. ஓகே கைஸ், இப்போ நம்ம கண்கனை எடுத்துக்கின்னு மேலே போவோம். மேலே போயிட்டு கண்கனை வச்சுட்டு அப்படியே கீழே இறங்கிட்டு இதை எடுத்துப்போம். இதை எடுத்துக்கின்னு மேலே போவோம். ஆமாம், நான் எதுக்கு கண்கனை மேலே போட்டேன் தெரில. நான் எதுக்கோ ஒரு ரீசனுக்கு தான் போட்டிருப்பேன். ஓகே, இப்போ நம்ம வந்து கிராண்ட் பாலாம் கூப்பிட வேண்டியது தான். அதுக்கு முன்னாடி கீழே போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணலாமா? சரி, கீழே போய் எக்ஸ்ப்ளோரே பண்ணிடலாம். ஏன்னா அவங்கள சுட்டு ரொம்ப நேரம் ஆகுது. பாருங்க, ஃபியூஸ் பக்கத்தில் இருக்குது கைஸ். நான் அடியில் போகிறேன். அவங்க வரல, ரொம்ப நேரம் ஆச்சு. இங்கே வந்து என்னங்கன்னா, இது என்ன, டோர் லாக் அப்படின்னு ஒன்று இருக்குது. இப்போதைக்கு நமக்கு இது தேவையில்லைன்னு தான் நினைக்கிறேன். நம்ம கீழே போயிட்டு பெட்ரோலுக்கு தான் பார்ப்போம். பெட்ரோல் கீழேயும் இல்லை. இப்போ வேறு எங்கே தான் இருக்கும்ன்ட்டு தெரியல. நான் பாத்ரூம்லேயும் செக் பண்ணிட்டேன். அப்புறம் நிறைய இடத்துல செக் பண்ணிட்டேன், பெட்ரோலை காணோம். ஓகே கைஸ், இப்போ நம்ம வந்து கிராண்ட் பாவை வர வைத்து என்ன வேணால் பண்ணலாம், சொல்லலாம். இங்கே பார்த்தீங்கன்னா கிராணியும் வந்தாச்சு. நோ அவ்வளோதான் கைஸ். கிராணியை அடிச்சுட்டு கிராண்ட் பாவை மறந்துட்டேன் நான். ஓகே, டே 3. ஓகே கைஸ், நம்ம வரோம். இப்போ வந்து நான் வந்து நிறைய இடத்துல எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டேன். நமக்கு விங்ஸ் எல்லாம் எப்போயோ கிடச்சிடுச்சு. நான் வந்து கன் எடுத்துக்கிட்டு போய்கிட்டு இருக்கிறேன். இப்போ நம்ம இதை ஆன் பண்ணி விட்ருவோம், என்ன நடக்குதுன்னு மட்டும் பார்ப்போம். ஓகே கைஸ், இப்போ நான் கீழே போயிட்டு அந்த ஃபியூஸ் எடுத்துன்னு வந்துடுறேன். ஃபியூஸ் எடுத்தால் தான் நம்மளால் இன்னொரு இடத்துக்கு போக முடியும், ஹெலிகாப்டருக்கு. இந்த ஃபியூஸ் எடுத்துகிட்டு அப்படியே போவோம். இங்கே என்ன இருக்குதுன்னு மட்டும் பார்த்துப்போம். பெட்ரோல் இருந்துச்சுன்னா பர்ஃபெக்டாக இருக்கும். சீக்கிரம். அச்சோ, அது ஸ்டேரிங் வீல் கைஸ். இப்போ நம்ம மேலே போயிட்டு இந்த ஃபியூஸ் அங்கே போட்டு வந்துடுவோம். ஓகே கைஸ், நம்ம மேலே போயிட்டு ஃபியூஸை போட போகிறோம். ஃபியூஸை போட போகிறதில்ல, அப்படியே தரையில் போட போகிறோம். இப்போ கண்கனை எடுத்துக்கிட்டு மேலே போயிட்டு வைக்க போகிறோம்.
அவ்வளோதான். நிறைய எல்லாமே கிடச்சிச்சு ஃபியூவில் தவிர. அதாவது கேஸிலின் இந்த கேமில் தான் வச்சுருக்காங்க. ஓகே, ஃபஸ்ட்டு பிக்சர்ஸ்லாம் எடுத்துன்னு போயிட்டு அசம்பிள் பண்ணுவோம். இப்போ போயிட்டு பிக்சர்ஸ்லாம் அசம்பிள் பண்ணணும். இந்த பிக்சரு மொத்தம் 3 பிக்சர் இருக்குது. இந்த பிக்சர் ஒன்று, நெக்ஸ்ட்டு இந்த பிக்சர், நெக்ஸ்ட்டு இதை எடுத்துக்கின்னு போயிட்டு இங்கே போடணும். இன்னும் லாஸ்ட்டு பிக்சரு இதையும் போட்டுருவோம். ஓகே கைஸ், மொத்த பிக்சரையும் போட்டாச்சு. ஆனால் என்ன ஒன்று, ஹெலிகாப்டர் எஸ்கேப்புக்கான பொருட்கள் மட்டும்தான் கொஞ்சம் டஃப்பாக இருக்கும். அதாவது நிறைய இடத்துல கிடைக்கும். என்ன ஒன்று, அது கொஞ்சம் டஃப்பான எஸ்கேப் மாதிரி தான் இருக்கும். ஆனால் அதுதான் இருக்கிறதுல ஈஸியான எஸ்கேப்பு. இப்போ அந்த ஃபியூஸை தரையில் போட்டால் என்னமோ ஒரு மாதிரி சத்தம் வருது. இங்கே பாருங்கள், இன்ஃபினிட்டி புல்லட்ஸ். இதெல்லாம் வெப்பன் கீழேருந்து வர கன்னுக்காக தான். ஓகே ஓகே, கரெக்டாக பண்ணணும். அச்சோ, ஷூட் பட்டன் கொடுக்குறது போல் வேறு பட்டன் கொடுத்துட்டேன். பார்த்தீங்கன்னா இது இப்போ தான் வரும். ஓகே, சுட்டாச்சு. அந்த பைப் வழியாக வந்து நிற்கிது. மறுபடியும் இன்னொன்று சுடணும். பார்க்குறவங்களா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். அப்படியே பெல் ஐக்கான்லாம் கிளிக் பண்ணுறதா இருந்தால் பண்ணிக்கோங்க. ஆனால் லைக் பண்ணிட்டு பாருங்கள். ஓகே கைஸ், நம்ம ஹெலிகாப்டர் எஸ்கேப்புக்காக நிறைய படைகள்லாம் எடுத்துன்னு வந்திருக்கோம். எவ்வளோ கிளச் ஆகிடுச்சு. இப்போ வந்து ஃபியூஸை போட்டோன்னா அது அந்த இடம் ஸ்டேபிளாக இருக்கும். நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு ட்ராப், அந்த இடம் ஸ்டேபிளாக இருக்கும். அந்த ட்ராப் இருக்கிற இடம் இதான் ஹெலிகாப்டர். பார்த்துக்கோங்க. இதான் ஃபியூல் போடுற இடம். இந்த ஹெலிகாப்டருக்கு வந்து பேண்டேஜ்லாம் போட்டு ஹாஸ்பிட்டல்லாம் அட்மிட் பண்ணி வைக்கணும். அப்படிலாம் சொல்ல மாட்டேன். அதுக்குன்னு தனியாக ஸ்பெஷல் டேப் இருக்குது. இதான் டக் டேப். இந்த டக் டேப்பை வச்சு ஹெலிகாப்டரோட விங்கை ஒட்டணும். ஏன்னா ஒட்டாமல் பறக்க ஆரம்பிச்சிட்டோன்னா ஹெலிகாப்டர் கோணலாம் பறக்கும். இப்போ நமக்கு வந்து கேஸிலினும் ஹெலிகாப்டர் கீயும் தான் வேணும். இப்போ கேஸிலின் தான் எங்கே இருக்குதுன்னு தெரில. நான் கீழே போகலாமான்னு நிற்கிறேன். என் ஸ்கன்கன் எடுத்துக்கிட்டு போகிறது ரொம்ப சேஃப்டி தான். ஸ்கன்கன் எடுத்துக்கிட்டு போவோம். ஓகே, ஸ்கன்கன் எடுத்தாச்சு. நம்ம கீழே போயிட்டு கிராணி கிராண்ட்பாவை போட்டு தள்ளிட்டு அப்புறம் கேஸிலின் எங்கே இருக்குதுன்னு பார்க்கணும். ஐ திங்க் நான் பாத்ரூமில் தான் விட்டுருக்கேன்னு நினைக்கிறேன். போதுமா? ஓகே கைஸ், நம்ம இப்போ அந்த கிராண்ட்பா தீய சக்திகளை நம்ம கூப்பிடுவோம். ஓகே, நம்ம கூப்பிடணும். அதோ வந்தாச்சு. அடி வாங்கிறதுக்குனே வந்தாச்சு. இங்கே யாருமே வரல. ஓகே கைஸ், கிராண்ட்பா வந்தாச்சு. இங்கே போட்டு தள்ளிட்டு இப்போ வந்து நான் அந்த கேஸிலின் தான் தேடணும். அதுக்கு நம்ம ஒரு இடத்துக்கு போகணும். நம்ம எல்லா இடத்துலையும் தேடிக்கினே போவோம். இங்கே ஓகே கைஸ், நம்ம போயிட்டு என்ன பண்ணுறதா இருக்கிறேன். இப்போ போய் தேடுறேன் கைஸ். இங்கே தான் இருக்குது கேஸிலின். இப்போ நம்ம இதை எடுத்துன்னு போயிட்டு மேலே போயிட்டு ஹெலிகாப்டருக்கு ஃபியூல் ஃபில் பண்ணணும். ஃபியூல் ஃபில் பண்ண போகிறோம். ஓகே, இப்போ நம்ம மேலே போயிட்டு ஃபில் பண்ண போனோம். அதுக்கு முன்னாடி இந்த கிரனேட் எப்படி வெடிக்குதுன்னு நீங்கள் பார்க்கணும். இங்கே பாருங்கள், சட்டுன்னு வெடிச்சிடுச்சா? இதுதான் லக்ஷ்மி வெடி மாதிரி சட்டுன்னு வெடிச்சிடுச்சு. எனக்குலாம் லக்ஷ்மி வெடி பற்ற வைப்பேன், சல்லுன்னு பற்றிக்கிச்சு ஒரு வாட்டி. அதுலேருந்து லக்ஷ்மி வெடியே வெடிக்கிறது இல்லை. நான் இப்போ தான் வெடிப்பேன். நான்
இப்போ தாங்க ஃபியூவலை ஃபில் பண்ணுவோம். ஓகே, கொஞ்சம் கொஞ்சமாக ஃபில் ஆகினே இருக்குது. எல்லோலேருந்து க்ரீன்லேருந்து எஃப்க்கு போயாச்சு, ஃபுல் ஆகிடுச்சி. இப்போ நம்ம இப்படி தூக்கி போட்டுருவோம். அது போயிட்டு ஒன்றும் ஆகாது, ஒரு இடத்துல ஸ்பான் ஆகிடும் மறுபடியும். அதில் இன்ஃபினிட்டி கேஸ் இருக்கும். இதோ ஹெலிகாப்டர் கீ. அந்த ஹெலிகாப்டர் கீ எடுத்துன்னு போயிட்டு நம்ம எஸ்கேப் பண்ண வேண்டியது தான். இங்கே பாருங்கள், ஹெலிகாப்டர் எஸ்கேப் கிராணி 2. நல்லா பார்த்துக்கோங்க, ஹெலிகாப்டர் எஸ்கேப்பு. இப்போ கிராணிலாம் இந்த சைடு தான் வருவாங்க. நம்ம அதை பூட்டலான்னு நினைக்கிறேன். வேணாம், பூட்டாமலே கிளம்புவோம். ஓகே ஸ்டார்ட் பண்ணியாச்சு. இங்கே ஸ்டார்ட் ஆகிடுச்சி. நம்ம பறக்க ஸ்டார்ட் பண்ணிட்டோம். இங்கே பாருங்கள், சுற்றி முற்றி ஹெலிகாப்டர் எப்படி இருக்குதுன்னு. ஓகே கைஸ், நிறைய ரேடாக இருக்குது, நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் கேதர் பண்ணுற அளவுக்கு ஹெலிகாப்டர் இருக்குது. ஆஹா, கிராண்ட்பா இப்போ தான் நான் சுட்டுட்டு வந்தேன், அதுக்குள்ளே எப்படி? ஒரு வேளை கேமோட எண்டிங் அப்படி போல இருக்குது. சரி, பாய் கைஸ், சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, பாய்.